பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 பேதுரு 5 அதிகாரம் 5 முதல் 6 வசனம். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. கர்த்தர் இன்று உங்களோடு பேச விரும்புகிற காரியம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் பகுதியை பாருங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது பகுதியை பாருங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மையின் ரூபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து மானிடராக இவ்வுலகத்தில் வந்தார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள் பெருமை இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக தேவனை எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். வேதத்திலிருந்து 3 காரியங்கள் மூலமாக ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, ஏற்ற காலத்திலே வாழ்வை மாற்றுகிறார். ஆதார வசனம் ஏசாயா 60 அதிகாரம் 20 வசனம் 22 வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள், கண்ணீர்கள், வறுமைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அது முடிந்து போக பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை பாருங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க சிறுமைப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவார். கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவார், உங்கள் வாழ்வை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். தீவிரமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஏற்ற காலத்திலே மழையை தருவார். ஆதார வசனம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று ஒரு காலம் இருக்கும், அதுவே உங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற பிரகாரம் இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கூடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தற்காலிகமான விடுதலை தருகிற தேவன் அல்ல, அவர் முடிவு பரியந்தம் நீங்கள் நித்திய விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஆக்கினியிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள் சந்தோஷமாக மாறுவதற்கு ஏற்ற காலத்தில் நிரந்தரமான விடுதலையை தருகிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் மழையை பெய்ய பண்ணி, அதுவும் அது ஆசீர்வாதமான மழையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசி பகுதியை பாருங்க. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க சுகமாக, அதாவது சுகித்து வாழ்வீர்கள் என்று இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், இதை நாம் 1 சங்கீதம் 3 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி ஒரு மரம் அதனுடைய காலத்துல அதனதன் கனியை கொடுக்கிறதோ அதே போலவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
நீர் கால்களின் ஓரம் ஒரு மரம் இருக்கும் பொழுது அதற்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. எப்பொழுதும் தண்ணீர் அதன் பக்கத்தில் வந்து சேரும். பிரியமானவர்களே, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கும். ஹல்லேலூயா. கடைசியாக ஏற்ற காலத்திலே பலனை அளிப்பார். ஆதார வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 10வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் தளர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கம்பீரமாக அதனுடைய பலனை அறுப்பீர்கள். அதுவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற தருணத்துல, கிடைக்கிற நேரத்துல நம்மளால இயன்ற உதவிய விசுவாச குடும்பங்களுக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கான பலனை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. 4 காரியத்தை நம்ம இன்றைக்கு அறிந்து கொண்டோம். முதலாவது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்வை கட்டளையிடுகிறார். ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஏற்ற காலத்தில் மழையை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். ஆசீர்வாத மழையை கட்டளையிடுகிறார். கடைசியாக, ஏற்ற காலத்தில் நாம் நன்மை செய்கிறது நிமித்தமாக நமக்கு பலனை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் காரியங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முதலாவது விசுவாசத்தோடு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளால் ஒரு மனதாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே காரியம் எங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் இருந்தால் தயவாய் மன்னிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உயர்வை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. பிள்ளைகள் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா சுகித்து வாழ இயேசுவின் நாமத்தினால் இருக்க கிருபை செய்யுங்க. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்க ஆண்டவரே, இலை உதிராதிருந்து ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள் மாறி, வறுமைகள் மாறி ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுங்க தகப்பனே. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே அப்பா அது பெய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எந்தெந்த இடங்கள்ல தலை குனிந்து நின்றார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் தலையை உயர பண்ணுங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. எங்கள் தலையை நீர் உயர பண்ண போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நெடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. உண்மையே விசுவாசிக்கிறோமாப்பா. உடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நீராப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. கடன் பிரச்சனைகள வறுமையில இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. கடன் என்ற இந்த சிறையிருப்பில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்கத்தக்க பிள்ளைகளை திராணி உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கட்டளையிடுங்க தகப்பனே. நீராப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இலவசமாக பிறருக்கு உம்முடைய நாம மகிமைக்கென்று உதவி செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, வியாதியில சிக்கிக்கொண்டு விடுதலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பரம வைத்தியராக ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதத்தினால் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மீண்டும் அப்பா அவர்கள் வாழ்க்கையில சமாதானத்தோடு வாழ ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெற வேதனை இல்லாத வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா.
இன்னும் குழந்தை இல்லாமல் அப்பா குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதித்து பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் ஆண்டவரே அப்பா குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க கர்த்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. குழந்தை செல்வம் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஆண்டவரே உம்முடைய சந்ததியை நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. விசுவாசிக்கிறவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒரு மனதாக நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க தகப்பனே. நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அது மாத்திரம் அல்லப்பா, பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை அப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா பெருமையுடையவர்களா இல்லாதபடிக்கு தாழ்மை தரித்து கொண்டு உடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. அதிகாலையில் உண்மை தேடுகிறவர்கள் உண்மை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறதே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா புது புது கிருபையினால் நன்மையினாலும் ஆண்டவரை திருப்தி ஆக்குங்க. இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை அலங்கரிங்க ஆண்டவரே. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த குடும்பம் உடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்ததாமே கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் வாலிபர்களும் ஆண்டவர் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க கிருபை செய்யுங்க. ஞானத்தில் வளர்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் அப்பா வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.